காலையில எழும்புன உடனே வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்து அன்று மலர்ந்த பூக்களை ரசிச்சுக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுல வசிக்கிற என் தோழி காம்பவுண்ட் சுவருக்கு மேல என்னை எட்டி பார்த்து, என்ன காலையில எழும்புனோடனே காஃபி குடிக்கிறியா? இது ரொம்ப மோசமான பழக்கம். இது நெஞ்சு எரிச்சலை கொடுக்கும், தூக்கம் வராது, உடல்ல நச்சுக்களை உற்பத்தி செய்யும்னு சொல்லிக்கிட்டே போனான். நான் பதில் ஒன்னும் சொல்லல. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன். காஃபி உடல் நலத்துக்கு கேடா அப்படின்னு கேட்டு பார்த்தேன். காஃபி நம் உடலுக்கு எவ்வளவு கெடுதின்னு விளக்கும் 100கணக்கான கட்டுரைகள் வந்துச்சு. நான் உடனே காஃபி குடிப்பது உடலுக்கு நன்மை பயக்குமான்னு கூகுள் பண்ணினேன். 100கணக்கான கட்டுரைகள் காஃபி குடிப்பது உடலுக்கு நன்மை பயக்கும்னு விளக்குச்சுது. நாம எதை வாசிக்க விரும்புறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் கட்டுரைகள் வந்து நாம நினைக்கிறது சரின்னு உறுதிப்படுத்தும்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. நம்ம மூளையும் இப்படித்தான் செயல்படுது. நீங்க உங்க மூளைக்கிட்ட இந்த காரியத்தை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க, உடனே உங்க மூளை நீங்க அதை செய்ய முடியாததற்கான ஆயிரக்கணக்கான காரணங்களை உங்ககிட்ட சொல்லும். அதே சமயம் நீங்க உங்க மூளைக்கிட்ட வா நாம இதை சீக்கிரமா செய்யலாம்னு சொல்லுங்க, நாம அதை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும்னு ஆயிரக்கணக்கான யோசனைகளை அது கொடுக்கும். நம்ம எல்லாருடைய தலைக்குள்ளேயும் இந்த குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. சில வேளைகள்ல எதிர்மறை எண்ணங்களோட உரத்த சத்தமா ஒலிக்கும். சில வேளைகள்ல மென்மையா நட்போட ஊக்கப்படுத்தும் குரல் கேட்கும். அந்த குரல் எப்படி இருந்தாலும் அது சொல்றது கடவுளுக்கு பிரியமானதான்னு நாம கேட்க படிக்கணும். பிரியமானதுன்னா நாம அதை செய்யணும், இல்லாட்டி நம்ம உறுதியா முடியாதுன்னு சொல்ல படிக்கணும். தேவ மனுஷராகிய பவுல் உறுதியா சொல்ற மாதிரி நாமும் சொல்ல படிப்போம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்படி நாம இருந்தோம்னா நாம நம்ம மூளையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம நம்முடைய மூளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்.